வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுட் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டால், அதாவது கேரளா ஸ்டைலில் பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறோம், பார்த்துடலாம். சிறுபருப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே துவரம்பருப்பு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, 3 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4, தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இது கூட சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து வத்தல் பொடி இதிலேயே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். மஞ்சள் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் அளவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து பருப்பு அவிக்கும் போதும் மஞ்சள் பொடி போடணும். இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதுமானது. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதுமானது. இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சிறு பருப்பை அலசி தண்ணி ஊற்றி அலசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அந்த ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி ஃபுல்லாக போட்டுடலாம். இதுக்கு ஒரு தக்காளியே போதுமானது, அதனால் ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு பல்லாரி தான் நறுக்கி வச்சுருக்கிறேன், பல்லாரியும் ஒரு பல்லாரி போதுமானது. ஒரு பல்லாரியும் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக வகுந்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து 4 பல் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பருப்பில் காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். காயப்பொடி சேர்த்தா நல்லது, அதனால் காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து அரைக்கும் போது நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருப்போம், இதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். அந்த பெரிய கிளாஸுக்கு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது அந்த பருப்பு வந்து கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதுமானது. நான் இப்போ வந்து இதில் வந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. அதாவது நான் சொன்னேன் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியாச்சு. இது வந்து இப்போ ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். துவரம் பருப்புனா நீங்கள் வந்து 4 விசில் வச்சுக்கலாம். இது வந்து சிறுபருப்புனால நான் வந்து 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ விசில் வந்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ தண்ணி நம்ம ஊற்றுறோம். எந்த அளவுக்கு கொழு கொழுப்பாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொழு கொழுப்பாக இருக்குது. இன்னும் நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டுறேன் இதில். பாருங்கள், நல்லாவே கொழு கொழுப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன், ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரமே கட்டி ஆயிரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோன்னே அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு இப்போ ஃபுல்லாக. அப்புறம் வந்து இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தான் இதில் உப்பு போட போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்க விட்டுடலாம், ஏன்னா மசாலா போட்டிருக்கோம். லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து அதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவில் எடுத்துருக்கிறேன் நான். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து கடுகு போடலாம். கடுகு உளுந்தப்பருப்பு போட்டிருக்கிறேன். கடுகு உளுந்தப்பருப்பு நல்லாவே பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தப்பருப்பும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 4 வத்தல் வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன்.
இது போட்டுட்டு நமக்கு வந்து காரம் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வத்தல் பொடி சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா அது வந்து கரிஞ்சிரும். இப்போ கிளறி விட்டாச்சு. இந்த மிக்சரை நம்ம வந்து எதில் சேர்த்துடலாம், பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கிறோன்னா அதில் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தாச்சு. இப்போ வந்து காரம் தேவைன்னா மட்டும் நம்ம வந்து வத்தல் பொடி சேர்த்தா போதும். இப்போ நான் சேர்த்து இதில் கொட்டியாச்சு. இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டால் நமக்கு தேவையான பருப்பு குழம்பு ரெடி. இது வந்து கேரளா ஸ்டைல் பருப்பு குழம்பு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது. இது கூட நெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு கொழுப்பாக வச்சுருக்கிறேன். பருப்பு வந்து ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கொழுப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து பருப்பு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும்.